வெல்கம் பேக் டு சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பன்னீர் மசாலா தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஒரு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் எடுத்து வச்சு பேன் ஹீட் ஆனால் அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணி நெய் வந்து நல்லா உருகணும். நம்ம வந்து வெங்காயம் போட வேண்டியதான். வெங்காயம் போட்டாச்சு நல்லா வந்து வதக்கிப்போம். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த குருமா வந்து ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுனால நல்லா வந்து ஒரு அளவு பேஸ்ட் மாரி வந்த பிறகு தான் நல்லா அரையும். அதனால் இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிப்போம். ஸோ இப்போதைக்கு ஓரளவு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம வந்து அதாவது பாதி இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி கூட கிடையாது, இஞ்சும் பூண்டும் வந்து இப்போ போட்டுக்க வேண்டியதான். இடிச்சுலாம் போனோம்னா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்படியே போட்டு அதையும் அப்படியே சேர்த்து வதக்குங்கணும். வந்து ஒரு ப்ரௌன் மாரி வந்துருச்சா? இப்போ வந்து நான் வந்து 5 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ, குருமா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து தக்காளி போட்டாச்சா? இப்போ வந்து நல்லா, அதாவது தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவு வந்து வதக்கிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அது நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 50 வந்து பன்னீர் எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் கிட்டே இருக்கும். 50 வந்து நம்ம அப்படியே கொட்டிப்போமா? 50 கிராம் வந்து இப்போ இதில் வந்து எடுத்துருக்கோம். நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுன்றன்னு நான் சொல்கிறேன். வந்து நம்ம மசாலா கொட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஓகேங்களா? கரம் மசாலா வந்து தேவையான அளவு ஓகேங்களா? அடுத்து வந்து தனி காரத்தூள், லைட்டாக தனி காரத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து டேஸ்ட்டுக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப காரமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால தான். அப்புறம் வந்து லைட்டாக ரொம்பலாம் வேணாம் உப்பு வந்து லைட்டாக தெரியுதா உங்களுக்கு? இதோட கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சால்னா வந்து பண்ணும் போது வேறு உப்பு போடுவோம்ல, அதனால். ஸோ இது வந்து இப்போதைக்கு ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த மசாலா போட்டிருக்கோம் ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அதை நல்லா அப்படியே பரட்டி விட்டுப்போம். அப்படியே இந்த மசாலா எல்லாம் வந்து ஒன்று சேரணும். அந்தமாரி பண்ணிவிட்டு ரோஸ்ட்டு பண்ணோம். அதாவது எண்ணெயை ஊற்றி போட்டு திருப்பி போட்டு அதுவும் ரொம்ப நேரம்லாம் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 செகண்டு திருப்பி போட்டு எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ வந்து நான் ரோஸ்ட்டு பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் மசிஞ்சிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இந்த சமயத்தில் வந்து ஒரு 4 வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கோங்க. எதுக்கு முந்திரி பருப்பு போடுறோன்னு வச்சுக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். பட் தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றலை, ஏன்னா டேஸ்ட் வந்து மாறும். அதுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு போடுறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா முந்திரி பருப்பு வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இதில் ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனோன்னு நம்ம என்னென்ன மசாலா போடுறேன்றதை நான் வந்து காமிக்கிறேன். நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன மசாலா போடலான்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன மசாலா போடுறோன்னா கரம் மசாலா ஓகேங்களா? கரம் மசாலா வந்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து தனி காரத்தூள் வேறு போடுறோம் இதில். அதனால் 2ம் காரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து இப்போ இந்த மசாலாவோட அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது போட்டிருக்கனால இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். அந்த அளவு நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்படியே இப்போ வந்து அப்படியே வதக்கும் போதே அதோட வாசனை வருது. ஸோ இதுங்க நல்லா இது வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே போட்டாச்சு, மசாலா எல்லாமே போட்டு அது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிப்போம் ஓகேங்களா? நம்ம அரைக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ரோஸ்ட்டு பண்ணுறோம். பன்னீரை வந்து ரோஸ்ட்டு பண்ணுறோம். அது நல்லா பேஸ்ட் ஆகி வர கேப்பில் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதாவது தவாவை ஆன் பண்ணி அடுப்பில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். வந்து இப்போ காஞ்சிடுச்சு கைஸ், நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருவோம். நல்லா போட்டு திரும்பி போட்ட பிறகு அது மேலேயும் திரும்பி எண்ணெயை ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த எல்லா பன்னீருமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. எந்த அளவு ரோஸ்ட் பண்ணிருக்குன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து குருமாவில் போடுறதுனால அதுவும் வெந்துருமா. அதனால் ஓரளவு ரோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். இன்னும் ஒரு தனி பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டையை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம்.
இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை வந்து மிக்ஸிலேருந்து இதில் மாற்றிட்டு நல்லா வந்து வதக்கிப்போம். வதக்கினோடனே இப்போயே தேவையான அளவு கல் உப்பை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம்ல பன்னீர், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிடலாம். இறக்கிட்டு அப்படியே நல்லா அந்த மசாலாவோட ஒரு கிளறி. ஓகேங்களா. இப்போ வந்து போட்டு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜீனி போட்டுப்போம். லைட்டாக கொஞ்சமாக ஜீனி வந்து போட்டுப்போங்க. ஜீனி போட்டால் இந்த கடையில் வந்து பன்னீர் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் ஜீனி இப்போ போட்டாச்சா, அப்படியே கரண்டி எடுத்து அப்படியே நல்லா அந்த ஜீனியும் அப்படியே அந்த மசாலாவும் அப்படியே ஒன்றா ஊற்றும். இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த பன்னீர் மேலே படாமல் கலரணும். ஏன்னா அந்த பன்னீரில் பட்டுச்சுன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும். அதனால் அப்படியே அழகாக பொறுமையாக பார்த்து பொறுமையாக அப்படியே கிளறி விட்டு ரெடி ஆகிடுச்சா. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, இதை நான் வந்து அழகான ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றி அது மேலே கொத்தமல்லி வச்சு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு தொட்டுக்கே சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, நான், புலாவ் அந்த மாதிரி ரைஸுக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து சப்பாத்திக்கு தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ மஸ்ட்டு ட்ரை. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.